வெல்கம் டு மடப்பள்ளி சேனல். இன்றைக்கி சேனல் சமையல் சூடாக சாதம், கருவடாம், பருப்பு பொடி கொஞ்சம் இருக்குது, அதனால் பருப்பு பொடி. அண்டு இன்றைக்கி ஸ்பெஷல் சுண்டைக்காய் போட்டு பத்திய குழம்பு, மிளகு, தனியா, 2 துவரம்பருப்பு, கண்டத்திப்பிலி, அரிசி திப்பிலி, தனியா எல்லாம் போட்டு நல்லா வறுத்து அதோட கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி எல்லாத்தையும் அரைச்சி விட்டு வத்த குழம்பு. இந்த குளிருக்கு ரொம்ப நல்லது, நல்ல பசியை தூண்டும். இதில் சுண்டைக்காய் வத்தல் போட்டிருக்கேன். சுண்டைக்காய் வத்தலை பற்றியும் உங்களுக்கு தெரியும், ரொம்ப நல்லது. வயிற்றில் இருக்கிற பூச்சிக்கெல்லாம் ரொம்ப நிவாரணம் அது. அதனால் கண்டிப்பாக இந்த குளிரில் பண்ணுங்க. பொடியை வறுத்துட்டு சுண்டைக்காய் வத்தல் போட்டு வத்த குழம்பு தாளிக்கிற மாதிரி தாளிச்சிட்டு அரைச்ச பொடி அதில் போட்டுட்டு அதோட கொஞ்சம் புளியும் சேர்த்து அரைச்சி போட்டிங்கனாக்கா நல்லா கெட்டியாக வரும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு சாப்பிட்டாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் இந்த குளிருக்கு ரொம்ப தேவையான ஒன்று. அடிக்கடி சாம்பார் பண்ணாமல் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கனாக்கா பத்தியத்துக்கு நல்லது. அதுவும் டெலிவரி ஆன பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப தகுதியான உணவு. அவங்களுக்கு ரொம்ப செட் ஆகும் உடம்புக்கு. வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் அவங்களுக்கு சீக்கிரம் ஆறும். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிடக்கூடிய குழம்பு தான் இது. அதனால் எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க. இதுக்கு காம்பினேஷன் கத்திரிக்காய் பொரியல் இருந்ததுனாக்கா நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வெறும் வடம் வறுத்துருக்கேன். சூடாக சாதம், முதல் சாதத்துக்கு பருப்பொடி, நெய். இது எண்ணெயை விட்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடணும். ஓகே, தேங்க்யூ. எல்லாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.